வெல்கம் டு விச்சி செய். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, செய்யாரா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ரொமான்டிக் மூவின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். லவ் படம் பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு காதல் படத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னங்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாணி பத்ராங்கிற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியான பொண்ணு, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஒரு கேரக்டர். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டராக இருப்பாங்க, ஜேர்னலிசத்தில் வந்து ரைட்டராக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும். இவங்க வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸரோட போயிருப்பாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை கழட்டி விட்டு போயிடுவான். இந்த பொண்ணை கழட்டி விட்டு வேற ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அதனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆரம்பத்துலேருந்தே அவங்க மனசு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதே நேரத்தில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அக்ரஸிவான ஒரு ஆள். லைஃப்பில் எப்படியா ஜெயிக்கணும், சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், 4 பேர் நம்மளை பாராட்டணும், பெரிய ஆள் ஆகணும், ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆஸ்பிரேஷனோ பெரிய ஆம்பிஷனோடு இருக்கிறவர். தனக்கு ரெகக்னேஷன் வேணும், ஸோ தான் செஞ்ச வேலைக்கு தான் செய்யக்கூடிய வேலைக்கு தனக்கான அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு செல்ஃப் சென்டர்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷான ஒரு சீக்வன்ஸ், ஒரு சண்டே காட்சியில் வந்து 2 பேர் வந்து ஒரு ஜாயின் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேசி பழகி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஸோ ஹீரோயினோட ரைட்டிங் வந்து ஹீரோவுக்கு ஆரம்பத்துலேருந்தே ரொம்பவே பிடிக்கும். இவங்க ரைட்டிங்கில் வந்து ஒரு எமோஷனல் இருக்கும், ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். ஸோ அந்த ரைட்டிங் வந்து ஹீரோக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்படியே 2 பேரும் பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் ஒருத்தர் கொஞ்சம் காலப்போக்கில் வந்து பிடிச்சி போயிடுது. ஸோ ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அவர் ஸ்டார் ஆகிறதுக்கு ஹீரோயின் வந்து எல்லா வகையிலையும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க லவ் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஹீரோயினுக்கு அல்சைமர் அப்படிங்கிற ஒரு ஞாபக மருதியான ஒரு வியாதி வருது. இந்த வியாதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ரேர் டிசீஸ் வந்து சொல்லலாம். ஸோ இந்த வியாதியால் ஹீரோயின் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஹீரோயின் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்து போகுது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்களை வந்து மறந்து போகுது, சின்ன விஷயங்களை மறந்துடுறாங்க. போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படின்னா பாஸ்ட் லைஃப்பில் நடந்தது எல்லாமே மறந்து போயிடும், ப்ரெசென்ட்டில் நடக்கிறதும் மறந்து போயிடும். கொஞ்ச நாள் கழித்து தான் யாருங்கிறே மறந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டிசீஸ், ஒரு மோசமான ஒரு டிசீஸ் தான் அந்த அல்சைமர்ங்கிற நோய் வருது. இதனால் வந்து இவங்க ஹீரோ விட்டு விலகிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு அல்சைமர் அப்படிங்கிற நோய் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நோய் இருந்தால் என்ன, நீயும் லவ் பண்ணுறதா, நம்ம லவ் பண்ணி சந்தோஷமாக வாழ்வோம், நீ என்னை மறந்தாலும் பரவாயில்ல, ஒரு மெமரி தான் நான் மறந்து போகிறேன், நான் உனக்காக ஒரு 1000 மெமரி கிரியேட் பண்ணுறேன், அதில் ஏதாவது ஒரு மெமரியில் நான் உனக்கு ஞாபகம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி அவங்க லவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த பாஸ்ட் லவ்வில் ஒரு பையன் வந்து கழட்டி விட்டு போயிருப்பான். ஸோ அந்த கழட்டி விட்டு போன பையன் வந்து ஹீரோயின் வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸ்லேயே வந்து அவங்க வந்து வேலைக்கு வருவான். அப்படி வேலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எப்படியா வேலையை விட்டு நின்றுலாமாங்களாம் இவங்களுக்கு தோணும். ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த நோய் இருக்கிறதுனால என்னதுன்னா திடீர்னு பாஸ்ட் லவ் வந்து ஞாபகம் வந்துடும். ஞாபகம் வந்ததுனால திரும்பி அந்த பையன்கிட்ட போய் திரும்பி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த பையன் வந்து ஹீரோயினை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். இதனால் ஹீரோவுக்கும் அந்த ஹீரோயினோட பாஸ்ட் லவ் ஆன அந்த பையனுக்கு இடையில வந்து சண்டை வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து எப்படியாவது வந்து இந்த அல்சைமர் நோயால் தான் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் தன்னை லவ் பண்ணுற அந்த பையனும் பாதிக்கப்படுறான், ஹீரோவும் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ விட்டு நம்ம விலகி போயிடுவோம், அதான் ஹீரோவுக்கு நல்லது, அப்போ தான் அவன் கெரியருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்கள்ட்ட சொல்லிக்கொள்ளாமல் விலகி வந்து போயிடுவாங்க. அப்படி விலகி போனதுக்கப்புறம் ஹீரோவால் இருக்க முடியாது. ஏன்னா ஹீரோவுக்கு வந்து பணம், பெயர், புகழ், சக்ஸஸ் எல்லாமே இருந்தாலும் ஹீரோயின் வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருந்தனால எல்லாமே இருந்தாலும் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு விரக்தி வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதனால் ஹீரோ என்ன பண்ணுவார்னா, எப்படியாவது நான் ஹீரோயினை திரும்பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுதின அந்த வரிகள் உள்ள அந்த புக் வந்து அவர் வச்சிருப்பாரு. அந்த புக் அந்த ஒரு சாங் வந்து ஃபைனலாக அவங்க எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க, சையாராங்கிற ஒரு சாங்கு. ஸோ அந்த சாங்கை போய் பார்த்தீங்கன்னா இந்தியா பூரா எல்லா இடத்துலையும் போய் பாடுவார். கொல்கட்டா, டெல்லி, மும்பை அப்படின்னு சொல்லி, பெங்களூர்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பாடுவார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபேன் பேஸ் வந்து அதிகமாகிடும். ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடுவார். நினச்ச மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடுவார். லண்டனில் கூட போய் பாடுவார். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் ஆகும்போது இந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா தற்செயலாக ஹீரோயினோட ஃபேஸ் வந்து அவர் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு அது எங்கே இருக்காங்க, ஹிமாச்சல பிரதேஷ் இருக்காங்கன்னு சொல்லி டேரெக்டாக ஃபைனல் சீக்வன்ஸில் போய் வந்து காமிக்கிறாங்க. அப்படி காமிச்சு ஹீரோயினை தேடி வந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு ஹீரோயினை வந்து தேடி கண்டுபிடிச்சவங்க போய் போனால் அவங்களுக்கு ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி ஞாபகம் மருதி பிரச்சனை இருக்கியா, ஸோ அல்சைமர் டிசீஸ் இருக்கிறதுனால ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு யாருன்னே தெரியல. ஸோ அவங்க மறந்து போயிட்டாங்க.
மறந்த பேர் சும்மா ஏதோ யாரோ ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. அது ஹீரோவால் வந்து ஆரம்பத்தில் ஏற்றுக்க முடியல. ஆனால் ஹீரோயினுக்கு எப்படியே மெமரிஸ் நம்ம திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த சுச்சுவேஷனை திருப்பி வந்து ரீக்ரியேட் பண்ணி ஹீரோயின் முன்னாடி வந்து காமிப்பாங்க. ஃபைனலாக ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ அப்படி ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம லவ் பண்ணோம் அப்படிங்கிறது 2 வருஷம் தெரிய ஆரம்பிக்கும். ஃபைனலாக ஹீரோயின் வந்து சேர்ந்து ஒரு சுமூகமாக இந்த படம் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்து ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் இந்த படத்தில் காமிக்கப்பட்ட விஷுவல்ஸு, சாங்ஸு, அந்த லொக்கேஷன்ஸு, அவங்களோட கேரக்டர்ஸு, ஹீரோட அப்பா கேரக்டர் ஆகட்டும், ஹீரோயினோட அம்மா அப்பா கேரக்டர் ஆகட்டும், அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஹீரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் உள்ள கேரக்டர்ஸ் ஆகட்டும். ஸோ எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மனசில் நிற்க மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து சொல்லலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லவ் ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக ஒரு கண்ணீர் விடக்கூடிய ஒரு காதல் கதைன்னு சொல்லி நம்ம இந்த காதல் கதையை வந்து சொல்லலாம். ஸோ இந்த உலகம் என்னதான் வந்து லஸ்ட்டு, பான் ஃபிலிம்ஸு, 3 2 சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோக்கி போகும்போதா இந்த மாதிரியான ஒரு நல்ல காதல் படம் வரும்போது தான் காதலோட உன்னதம் இது, காதல் எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம். ஒரு பையன் ஒரு பொண்ணை டீப்பாக லவ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய அந்த சுகமும் வேதனையும் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ ஒரு பொண்ணு ஒரு பையனை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணக்கூடிய அந்த சுகமும் வேதனையும் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல லவ் ஃபிலிம் பார்க்கும்போது தான் காதல் தான்ப்பா பெஸ்ட்டு, காதல்னா எப்பவுமே ஒரு காதல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஃபிலிம் அப்படின்னு நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.